பாருங்க, குட்டி போட்டிருக்கு பூனை அழகு. மேலே நின்று பார்த்தேன்னா அப்புறம் வந்து பால் வச்சு நான் வைக்கவும் பயந்துக்கிட்டு அந்த தாய் பாருங்கள் பயந்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டுருச்சு. மட்டும் நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். தள்ளி வந்ததும் அந்த குடிச்சிட்ருக்கு. இன்னொரு பின்னாடி ஒரு குட்டி வருதா, குட்டி குட்டி பொண்ணு. அந்த வெள்ளை பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆட்டணும் கேமரா நான் நேரடியாக பூனையை பார்த்தேன்னா எனக்கும் பயம் கடிச்சிருமோ அப்படின்ட்டு. உருமுது கேட்குதா, பயமாக இருக்குது. அது பயப்படுது, நம்ம வந்து குட்டியை தூக்கிடுவோமோ நம்மன்ட்டு பயப்படுது. அது உருமுது, நம்மளை பயங்கடுறாங்க. பாருங்களேன், எத்தனை நாள் இருக்கும் இந்த குட்டி போட்டு பெருசாக தான் இருக்குது. கொஞ்சம் பூனைன்னா பிடிக்கும். நான் சின்ன பிள்ளைலாம் எங்கள் அம்மா வீட்டிலாம் பூனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்லாயிருக்கும். பூனை பக்கத்தில் வந்து படுக்கும், ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து வளர்க்கலையா, அதனால் வந்து சுமையா அப்பாவுக்கு வந்துட்டு அது வந்து கொஞ்சம் பிடிக்கல. என்னென்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து வெளியில் போக மாட்டேதில்ல பூனை. அப்படியே வளர்த்தான் அது வெளியில் போக மாட்டேது, வீட்டுக்குள்ளே இருக்குது. நான் கூட வெளியிலே பழக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் குட்டி பூனையிலேருந்து இது பண்ணி வெளியில் கூட தான் பழக்கினான். இதுவே வெளியில் வந்து மண் இருக்கும், வெளியில் போயிட்டு வர மாட்டேட்டு பழக்கினான். அது வந்து பிடிக்கல. கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கேன். அது பயப்பட்டு பாருங்க, பக்கத்தில் வரோம். இருக்குல்ல, இருக்க மாட்டேன், பயப்படாத. வீட்டுக்கெலாம் தான் வரும். ஏதாவது சமைச்சா வெளியில் வந்து பிஸ்கட் போடுவோம். இது குட்டி பிள்ளையாக இருக்கையில், இது குட்டி பூனையாக இருந்துச்சா அப்போ வந்துட்டு வரும். பிள்ளைங்க ஆசைப்பட்டு பூனை வந்துச்சுனாவே இது பண்ணோம். டெய்லி கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுவோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்கு இது மாதிரி போடுவோம். பிள்ளைங்க போட்டு பழக்கினதும் அதே மாதிரி டயத்துக்கு வந்து நாங்கள் உள்ளேலாம் வராது, வெளியிலே நிற்போம். நிற்கும், சவுண்டு கொடுக்குமா, பிஸ்கட் போட்டு அழகாக சாப்பிட்டுட்டு போயிடும். இப்போ அது வந்து குட்டி போட்டுருக்கு.